தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை, திரிதியை திதி நள்ளிரவு 12 மணி 1 நிமிடங்கள் வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம். நள்ளிரவு 1 மணி 51 நிமிடங்கள் வரை உள்ளது. மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுப ஓரை குரு ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. புதன் ஓரை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்கள். அவிட்டம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சூரியன் 11. சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி கிடைக்கும், சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் காரியம் கைகூடும். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டு. மேல் படிப்பு படிக்க சிலருக்கு சீட்டு கிடைக்கும். சனி 11. தொழிலில் முன்னேற்றம் உண்டு. புதிய முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். பெண்கள் தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். குரு 2. பொருள் வரவு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். கமிஷன் தொகை சிலருக்கு அதிகமாக கிடைக்கும். சந்திரன் 6. சந்தோஷம் கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். மேஷ ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டகரமான நாள் ஆகும். நட்சத்திர பலன். அசுபதி. நீங்கள் எல்லோரையும் எடை போட்டு விடுவீர்கள். உங்களுக்கு இந்த நாள் ஒரு பொன்னாள். இந்த நாளில் அதிர்ஷ்டங்கள் கூடும். நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். பரணி. நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டலட்சுமியின் துணை உண்டு. ஆகையால் வாழ்க்கையில் உச்சத்தை அடைவீர்கள். கார்த்திகை. நீங்கள் மிகவும் யோசனை செய்து ஒரு காரியத்தை செயல்படுத்துவீர்கள். முன்கோபம் உண்டு. அதை தவிர்த்தால் ஏற்றதொரு காலமாக அமையும். உங்களுக்கு இந்நாள் பொன்னாளாக அமையும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. ராகு 11. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சிலருக்கு ப்ரமோஷன் உண்டு. சிலருக்கு டிரான்ஸ்பர் வித் ப்ரமோஷன் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிக வருவாய் கிடைக்கும். பெட்ரோல் பங்க், டீசல் வியாபாரம், கெமிக்கல் வியாபாரம் பார்ப்பவர்கள் அதிக லாபம் பெறுவர். எல்லா வகையும்
ஏற்றதொரு காலம் இது. சுக்கிரன் 11ல். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். சனி 10ல். செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் உண்டு. அதே தொழிலில் கண்டினியூவாக செய்யவும். பார்க்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தன வருவாய் கூடும். சூரியன் 10ல். அரசாங்க காரியம் சாதகமாக முடியும். சிலருக்கு அரசாங்க பதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தால் சிலருக்கு அனுகூலம் உண்டு. சந்திரன் 5ல். இன்று காரியம் தடைப்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். செவ்வாய் 2ல். உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் கடைசியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். குரு ஜென்மத்தில். உடல் நலம் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் மிக முக்கியமாக கவனம் தேவை. நட்சத்திர பலன். கார்த்திகை. கோபத்தை தவிருங்கள். ஏற்றதொரு காலமாக அமையும். இன்று உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அவ்வப்போது சில பிரச்சனைகள் வந்து போகும். இருந்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடு பிடிக்கும். ரோகிணி. யாரிடமும் உங்கள் மனதில் இருப்பதை சொல்ல வேண்டாம். இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலமாக அமையும். நீண்ட நாட்களாக நீங்க எண்ணியிருந்த காரியம் இன்று கைகூடும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். நிலம், வீடு, மனையில் முதலீடு செய்வீர்கள். ஏற்றம் உண்டு. தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். லாபம் கூடும். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை. வீடு, மனை முதலீடு செய்யும் பொழுது பத்திரத்தை பார்த்து படித்து அதன் பின் கையெழுத்திட்டு வாங்க வேண்டும். எதிலும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செய்யும் தொழிலையே கண்டினியூ செய்யவும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி. சுக்கிரன் 10ல் சஞ்சாரம். சுபவயம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். சிலர் தங்க நகைகள் வாங்குவார்கள். ராகு 10ல். முக்கியமான பொருட்களை வாங்குங்கள். அனாவசியமான செலவுகளை தவிர்க்கவும். புதன் 9ல். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி 9ல். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் தங்களுடைய சக நண்பர்களுடன் நட்புறவு பாராட்ட வேண்டும். வியாபாரிகள் தொழிலாளர்களுடன் இணக்கமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். சூரியன் 9ல். வியாபாரிகள் தங்கள் கணக்கு வழக்குகளை பராமரிக்க வேண்டும். வியாபாரம் அமோகமாக நடக்கும். லாபம் உண்டு. கேது 4ல். நண்பர்களிடம் பேசும்பொழுது கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய சகாக்களிடம் பேசும்பொழுது கவனம் தேவை. வீண் வார்த்தைகளை விட வேண்டாம். சந்திரன் 4ல். உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். செவ்வாய் ஜென்மத்தில். எதையும் யோசித்து பேச வேண்டும். யோசித்து பழக வேண்டும். யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். அவசரப்படக்கூடாது. நீங்கள் செய்யும் உத்தியோகத்தையே செய்யுங்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். திருவாதிரை. மனதில் பட்டதை வெளியில் சொல்ல வேண்டாம். பிறர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. புனர்பூசம். தெய்வ அனுகூலம் உண்டு. யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு
என்று இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் தாயார் மற்றும் பெருமாள். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு நன்மை பயக்கும். கடகராசி. குரு 11 எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாகும் என்று நினைத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு பொன்னான நேரம் இது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு. சுக்கிரன் 9 உங்களுக்கு செய்தொழில் ஆதாயம் உண்டு. தர்ம காரியங்கள் நீங்கள் செய்வீர்கள். ராகு 9 எதையும் நீங்கள் யோசித்து செயல்படுவீர்கள். சில காரியங்கள் தாமதப்படும், பின் ஜெயம் உண்டாகும். புதன் 8 எல்லா வகையிலும் அனுகூலம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறுவர். சில மாணவர்களுக்கு மேல் படிப்புக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும். சனி 8 உடல் நலனில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் தேவை. சூரியன் 8 நீங்கள் எல்லா வகையிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்க வேண்டும். கேது 3 திரவிய லாபம் உண்டு. எதையும் நீங்கள் சாதிப்பீர்கள், வெல்லுவீர்கள். சுக்கிரன் 3 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். தங்க ஆபரணம் சேரும் நாள். சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செவ்வாய் 12 சுப விரயம் உண்டு. நட்சத்திர பலன். புனர்பூசம். குருவருள் உண்டு. உங்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. நீங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேறுவார்கள். உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். வியாபாரிகள் புதியதொரு வியாபாரத்தை தொடங்கி வெற்றி காண்பார்கள். பூசம் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. வாழ்க்கை துணை உறுதுணையாக அமைவர். நீங்கள் நினைத்த காரியத்தை முடித்து விடுவீர்கள். ஆயில்யம் குடும்பத்தில் பாசம் அதிகம். தொழிலில் லாபம் உண்டு. செய்தொழிலில் அமோக வெற்றியும் காண்பீர்கள். பொன்பொருள் சேர்க்கை கூடும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர், ஆஞ்சநேயர் மற்றும் குலதெய்வ வழிபாடு சிறந்தது. சிம்மராசி. செவ்வாய் 11 செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. லாபம் கூடும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். கமிஷன் வியாபாரம் பார்ப்பவர்களுக்கு அதிக வருவாய் உண்டு. சிலர் நிலத்தில் முதலீடு செய்வார்கள். சிலர் வீடு மனை கட்டுவார்கள். குரு 10 சிலருக்கு இடப்பெயர்ச்சி உண்டு. அதனால் ஏற்றமும் உண்டு. புதன் 7 மாணவர்கள் நன்கு கவனித்து படிக்க வேண்டும். கல்வியில் மேன்மை உண்டு. அதனால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 7 திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். செய்தொழிலில் பங்குதாரர்களிடம் நிதானமாக பேச வேண்டும். சூரியன் 7 பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு. அரசாங்க காரியங்களில் சற்று கவனம் தேவை. கேது 2 தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சந்திரன் 2 சுப விரயங்கள் நடக்கும். பட்ஜெட் போட்டு செலவு செய்வீர்கள். இன்று ஏற்றதொரு காலமாக அமையும். நட்சத்திர பலன். மகம் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சிலருக்கு சுபவிரயம் நடக்கும். சிலர் வீடு மனை வாங்குவார்கள். சிலர் தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். அது லாபகரமாக அமையும். பூரம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். சிறிது முன்கோபத்தை தவிருங்கள்.
உங்களுடன் பயணிக்கும் நண்பர்கள் மத்தியில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கவனம் தேவை. வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். உத்தரம், அரசாங்க காரியங்கள் தாமதப்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிக்க வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. கன்னிராசி. குரு 9 மாணவர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்களுக்கு ப்ரொஃபஷன் கோர்ஸ் என சொல்லக்கூடிய டாக்டர் சீட்டும் கிடைக்கும். சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழில் அதிக லாபம் உண்டு. சனி 6 நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலமாக அமையும். செய்தொழில் அதிக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். சிலருக்கு கமிஷன் லாபம் உண்டு. சூரியன் 6 அரசாங்க காரியம் கைகூடும். அரசாங்கத்தில் சிலருக்கு பதவி கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலமாக இது அமையும். சந்திரன் ஜென்மத்தில் தேக சௌக்கியம் உண்டாகும். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நாள். வருமானத்தின் மேல் வருமானம் கூடும். நட்சத்திர பலன். உத்திரம், அரசாங்கத்தில் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. அஸ்தம், பொறுமைசாலிகள், நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக அமையும். சிலருக்கு அதிக வருவாயும் இன்று கிட்டும். சித்திரை, சிறிது முன்கோபம் வரும். அதை தவிர்த்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று உங்களுக்கு பெருந்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 3. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு சால சிறந்தது. ராசி. ராகு 6 செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. கெமிக்கல் வியாபாரம் சூடுபிடிக்கும். ரியல் எஸ்டேட்டில் அதிக வருவாய் உண்டு. லாபம் உண்டு. கமிஷன் வியாபாரத்தில் அதிக லாபம் பெறுவர். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கிரன் 6 திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம் இது. உடல் நலனில் அக்கறை தேவை. செவ்வாய் 9 சில காரியம் தாமதப்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். புதன் 5 எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். எந்த காரியம் செய்யும் முன் நீங்கள் பலமுறை யோசிக்க வேண்டும். மாணவர்கள் படித்த பாடங்களை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். சனி 5 எல்லாவற்றிலும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வாய் வார்த்தையில் கவனம் தேவை. யாருடனும் பகைத்து கொள்ளக்கூடாது. சந்திரன் 12 பொருள் விரயம் ஏற்பட்டு பின் காரியம் கைகூடும். இன்று சுமாரான நாள். நட்சத்திர பலன். சித்திரை. கோபத்தை தவிருங்கள். வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். எதையும் யோசித்து பேசுங்கள். யோசித்து முடிவெடுங்கள். சுவாதி. நீங்கள் எதையும் பட்டென்று கூறிவிடுவீர்கள். அதை தவிர்க்க வேண்டும். பிறர் மனம் புண்படாதபடி பேச வேண்டும். இன்று நீங்கள் பார்க்கும் மாமூல் வேலைகளே தொடரவும். விசாகம்.
தெய்வ அனுகூலம் உண்டு. நீங்கள் எந்த தொழிலை செய்கிறீர்களோ அதையே இன்று செய்யவும். புதிய முயற்சிகளை கைவிடவும். எந்த முடிவும் தற்போது எடுக்க வேண்டாம். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன். குலதெய்வ வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசி. குரு 7 சஞ்சாரம். திருமணம் ஆகாதவர்களுக்கும், நீண்ட நாள் திருமணம் தள்ளி போனவர்களுக்கும் திருமணம் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. சுக்கிரன் 5. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. திருமண பாக்கியம் கைகூடும். தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். சிலர் வீடு மனைகளில் முதலீடு செய்வீர்கள். செவ்வாய் 8. வீடு மனை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் பத்திரத்தில் கவனம் தேவை. எதையும் நிதானித்து யோசித்து கையெழுத்திட வேண்டும். புதன் நாளில் பக்தி விருத்து உண்டு. அதனால் நீங்கள் கோயில் குளம் என்று செல்வீர்கள். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு. சனி நாளில் நண்பர்கள் இடம் பேசும்போது நிதானம் தேவை. வாய் வார்த்தையை விட வேண்டாம். அதனால் விரோதம் வரலாம். தவிர்க்கவும். சந்திரன் 11. நீங்கள் நினைத்த காரியத்தை இன்று முடிப்பீர்கள். இந்த நாள் ஒரு பொன்னாள், அதிர்ஷ்ட நாளாகவும் உங்களுக்கு அமையும். நட்சத்திர பலன். விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. நீங்கள் நினைத்ததை முடிப்பீர்கள். இந்த நாளில் உங்களுக்கு முக்கியமான சில காரிய அனுகூலம் ஏற்படும். அனுஷம். தெய்வ கடாட்சம் உண்டு. நீண்ட நாட்களாக தள்ளி போன ஒரு விஷயம் இன்று கைகூடும். கேட்டை. சற்று பிடிவாதத்தை தளருங்கள். நிச்சயமாக இன்று நீங்கள் நினைத்தபடி வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், துர்க்கையம்மன். குலதெய்வ வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி. சனி 3. செய்யும் தொழில் நல்லதொரு ஏற்றம் உண்டாகும். கான்ட்ராக்ட் தொழில் சூடு பிடிக்கும். கான்ட்ராக்ட் தொழில் உள்ளவர்களுக்கு அதிக வருவாய் உண்டு. தொழிலாளர்கள் நல்ல ஒத்துழைப்பு நல்குவர். அதன் மூலம் வருவாய் கூடும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா தொழில்களும் மேன்மை உண்டு. ஆகையால் தங்களுக்கு தெரிந்த தொழிலையே, செய்யும் தொழிலையே செய்வது மிகவும் நல்லது. புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 4. நண்பர்கள் உறவினருடன் பேசும்போது கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யார் கோபித்தாலும் கோபிக்க வேண்டாம். விரோதத்தை வளர்க்க வேண்டாம். சுக்கிரன் 4. உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். செவ்வாய் 7. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலமாக அமையும். இருந்தாலும் வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை. சொத்துக்கள் வாங்கும் பொழுது பத்திரத்தை மிகவும் கவனத்துடன் படித்து பார்த்து வாங்க வேண்டும். ஜாமீன் கையெழுத்து இடக்கூடாது. சந்திரன் 10. பெண்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். பெண்களுக்கு எல்லா சௌகரியமும் கூடி வரும். சிலர் நகைகள் வாங்குவார்கள். குடும்பத்தில் மன சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் கூடும். நட்சத்திர பலன். மூலம். தெய்வீக வழிபாடுகள் தொடரும். கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வ திருவருள் உண்டு. சித்தர்கள் வழிபாடு மிகவும் சிறந்தது. செய்தொழில் முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு. போராடும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை.
யாராவது கோபித்தாலும் நீங்கள் கோபிக்க வேண்டாம். செய்யும் தொழிலில் அதிக வருவாய் உண்டு. தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவர். அதன் மூலம் ஏற்றம் உண்டு. உத்திராடம், கோபப்பட வேண்டாம். எதையும் யோசித்து பேச வேண்டும். மற்றவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும். செய்யும் தொழில் ஏற்றம் உண்டு. பார்க்கும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எல்லா வகையிலும் தனலாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சாமூர்த்தி, சாய்பாபா, ராகவேந்தர். சித்தர்கள் வழிபாடு மிகவும் சிறந்தது. மகர ராசி, குரு 5. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. சில மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்க இடம் கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றதொரு காலம் இது. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செய்தொழில் அதிக லாபம் உண்டு. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். சுக்கிரன் 3. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சௌக்கியம் கூடும். தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். ராகு 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூடுபிடிக்கும். கமிஷன் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம், அதனால் மற்றவர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். சனி 2. உடல் நலனில் கவனம் கொள்ளவும். சூரியன் 2. அரசாங்க காரியம் தாமதம் ஏற்படும். சந்திரன் 9. சில காரியங்கள் தாமதம் ஏற்பட்டு பின் ஜெயம் உண்டாகும். கேது 9. எந்த காரியத்தையும் செய்வதாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்கள். இன்று சுமாரான நாளாகும். செய்யும் தொழிலே செய்யவும். புதிய முயற்சிகள் வேண்டாம். நட்சத்திர பலன். உத்திராடம், உங்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். செய்யும் தொழிலே செய்யவும். சிலருக்கு வேலை வாய்ப்பு கிட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வர்ற நேரம் இது. செய்தொழிலில் லாபம் உண்டு. திருவோணம், எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லதொரு செய்தி காத்திருக்கிறது. அதன் மூலம் பிற்காலத்தில் உங்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். அவிட்டம், தொட்டதெல்லாம் துலங்கும். உங்களுக்கு மேல் படிப்பு படிக்க சிலர் வெளிநாடு செல்வார்கள். சிலருக்கு வேலை வாய்ப்பு கிட்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். ஆஞ்சநேயர் குலதெய்வ வழிபாடு சால சிறந்தது. கும்பராசி, சுக்கிரன் 2. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் முன்னேறுவார்கள். பெண்கள் தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். சில பெண்கள் நகைகளை வாங்குவார்கள். சில பெண்கள் வீடு மனைகளை முதலீடு செய்வார்கள். குரு நாளில் நண்பர்களிடம் பேசும்பொழுது கவனம் தேவை. வார்த்தைகளை விட வேண்டாம். செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்கள் இன்று பத்திரத்தை பார்த்து வாங்க வேண்டும். படித்து பார்த்து கையெழுத்திட வேண்டும். சந்திரன் 8. இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். சனி 1. நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். யோசித்து பேச வேண்டும். யோசித்து பழக வேண்டும். புதன் ஜென்மத்தில் பிரயாணம் உண்டு. அதனால் லாபம் உண்டு. சூரியன் ஜென்மத்தில் உடல் நலனில் அக்கறை தேவை. கேது 8. உடல் நலனில் அக்கறை தேவை. இன்று புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். மாமூலிகளே செய்யவும். நட்சத்திர பலன். அவிட்டம், இன்று சந்திராஷ்டமம். எந்த புதிய முயற்சிகளும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் எண்ணி பார்த்து வாங்க வேண்டும். எண்ணி பார்த்து கொடுக்க வேண்டும். ஏதிலும் கையெழுத்திட வேண்டாம்.
வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சதயம் சந்திராஷ்டமம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் அட்வைஸ் செய்ய வேண்டாம். வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எல்லா வகையிலும் கவனம் தேவை. புரட்டாதி. இன்று உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. ஏற்றதொரு நாளாக அமையும். எல்லா காரியமும் நல்லபடியாக முடியும். இருந்தாலும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், காலபைரவர், ஆஞ்சநேயர், சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. மீனராசி. சுக்கிரன் ஜென்மத்தில் பொருள் வரவு உண்டு. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் நகைகளை வாங்குவார்கள். தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். அதனால் ஆதாயம் உண்டு. செவ்வாய் நாளில் நண்பர்களிடம் பேசும்போது கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். விரோதம் ஏற்படும். சந்திரன் 7. இன்று உங்களுக்கு எல்லா விதத்திலும் காரியம் கைகூடும். சுகம் உண்டாகும். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். அதனால் செலவு மிகும். சனி 12. உடல்நலில் கவனம் தேவை. அக்கறையும் தேவை. புதன் 12. யோசித்து பேச வேண்டும். யோசித்து பழக வேண்டும். யோசித்து நட்பு பாராட்ட வேண்டும். மாணவர்கள் படித்த பாடங்களையே திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அதனால் ஞாபக மறதி வராது. ராகு ஜென்மத்தில் எல்லா விஷயங்களும் யோசித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும். இன்று புதிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். இந்த நாள் ஏற்றதொரு நாளாக அமையும். நட்சத்திர பலன். புரட்டாதி. தெய்வ அனுகூலம் உண்டுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வருமானம் கூடும். லாபம் உண்டு. இருந்தாலும் உடல் நலனில் அக்கறை தேவை. உத்திரட்டாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. முன்கோபத்தை தவிர்க்கவும். இன்று ஏற்றதொரு நாளாக அமையும். நீங்கள் மனதில் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு காரியம் கைகூடும். ரேவதி. இன்று ஏற்றதொரு நாளாக அமையும். நீங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். வீண் செலவை தவிர்க்கவும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உடல் நலனில் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு சால சிறந்தது. 12 ராசி அன்பர்களும் இன்று சனிக்கிழமை ஆதலால் பெருமாள் ஆலயம் சென்று தாயாரையும் பெருமாளையும் சேவிக்க வேண்டும். பின் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய வேண்டும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.